ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனியன் பெப்பர் எக்ஸ். அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. கடுகு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பேன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கேஸில். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. என்னடா எண்ணெயோட குவான்டிட்டி சொல்லலைன்னு பார்க்காதீங்க. ஏன்னா சிலர் கொஞ்சமாக குறைவாக எண்ணெய் சேர்த்துக்குவாங்க. சிலர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. அதனால நான் குவான்டிட்டி சொல்லலை. கரண்டியை வச்சுக்கோங்க. கடுகு மேலே தெறிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எதுக்காக தண்ணி விடணும்? வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகுன்றதுக்காக. மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன்னா, ஏன்னா நான் கொஞ்சமாக செய்கிறதுனால. தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது தெளிச்சுக்கோங்க தண்ணியை. ஆக்சுவலாக எதுக்குன்னா, அந்த முட்டையில் வந்து நம்ம போடுற காரம்லாம் கொஞ்சம் ஏறுறதுக்காக. இப்போ மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் லிட் போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 2 செகண்ட் விட்டுருங்க. எடுத்து சூடாக சாதத்தில் அந்த ஆனியனை போட்டு பிசைஞ்சிட்டு அந்த எக்கை வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி விலை அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூடாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.